இன்னைக்கு ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் வந்து நெய், 10 வந்து முந்திரி பருப்பு, 10 திராட்சை காந்த ஜாத்திரை, அப்புறம் வந்து 8 வந்து ஏலக்காய், 1.25 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 டம்ளர் டு 1.25 டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க வடை சட்டியில் வறுத்து அதை குக்கரில் போட்டு இந்த குக்கர் மூடாமல் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி விட்டு அதை வந்து குக்கர் மூடி போடாமல் நல்லா வேக வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு அப்படியே வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் இருந்து 20 நிமிஷம் ஆகும் அதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு இடையில் நீங்கள் இதில் பேனில் நெய் போட்டு அதில் முந்திரி பருப்பு திராட்சை போட்டு வறுத்து வச்சுக்கலாம் தனியாக. அதை வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பாலையும் காய்ச்சி வச்சுக்கோங்க. பாலை வந்து நல்லா காய வைக்கணும். எப்படியும் ஒரு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வர மாதிரி. இப்போ நம்பூர் தண்ணியெலாம் நல்லா தண்ணியாட்டம் தான் வருது. இப்போ பாதி பேர் வந்து இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் போடுறதுனால அது நல்லா கெட்டியாக ஆகிடுது. கண்டென்ஸ் மில்க் போடாமையே பால் பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். காய்ச்சிட்டு நல்லா கொதி வர விட்டு அதில் வந்து இப்போ வந்து நம்ம அந்த வேவிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஜவ்வரிசியை வந்து போட்டுக்கலாம். ஜவ்வரிசியை போட்டு அதில் வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம். சர்க்கரை போட்டுட்டு அப்புறம் ஏலக்காய். நீங்கள் ஜவ்வரிசியை வேக வச்சிட்டிங்கன்னா இது ஒரு 5 நிமிஷத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும். ஏன்னா பாலும் காஞ்சிருக்கும் நல்லா. ஜவ்வரிசியும் இது பண்ணோடனே அதில் வந்து ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாம் போட்டுட்டு சர்க்கரை போட்டுட்டு நிறுத்துறது தான் வேலை. இப்போ வந்து ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.